வணக்கம். லங்காஃபோ ஊடகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உலகின் மிகப்பெரிய ஊதா நிற நட்சத்திர நீலக்கல் கொழும்பில் 1.6 கோடி அரச நிதி முறைகேடா? லண்டனிலிருந்து வந்த ஆவணங்கள் எங்கே? ரணில் வழக்கில் அதிரடி. ஓய்வூதிய ரத்து சட்டமூலம் உயர்நீதிமன்றத்தை நாடிய முன்னாள் எம்பிகள். கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட திட்டங்களை திறம்பட பயன்படுத்தவில்லை. நாமல் குற்றச்சாட்டு. தற்காலிகமாக மூடப்படும் வடக்கு ரயில் பாதை பயணிகளின் கவனத்திற்கு. விதிமுறைகளை மீறி செயல்பட்ட தனியார் மருந்தகங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். உலகின் மிகப்பெரிய இயற்கை ஊதா நிற நட்சத்திர நீலக்கல் நேற்றைய தினம் கொழும்பில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் அதிகாரப்பூர்வமாக காட்சிப்படுத்தப்பட்டது. ஸ்டார் ஆஃப் பியூர்லேண்ட் என பெயரிடப்பட்டுள்ள இந்த நீலக்கல் 3536 கேரட் எடையை கொண்டதாகும். இது இயற்கையாக உருவானது என்றும் எந்தவித வெப்ப சுத்திகரிப்புக்கும் உட்படுத்தப்படாதது மிகவும் அரிதான கல் எனவும் அமெரிக்காவின் விலை உயர்ந்த கற்கள் ஆய்வு நிறுவனம் சான்றளித்துள்ளது. இலங்கை ரத்தினக்கல் ஆய்வகமும் இது இலங்கைக்குரிய தனித்துவமான கல் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த கல்லின் மேற்புறத்தில் 6 கதிர்களை கொண்ட நட்சத்திர வடிவம் மிகவும் தெளிவாகவும் சமச்சீராகவும் தெரிகிறது. இது ரவுண்ட் கேபோசான் முறையில் வெட்டப்பட்டுள்ளது. உலகிலேயே இந்த முறையில் வெட்டப்பட்ட மிகப்பெரிய இயற்கை ஊதா நிற நீலக்கல் இதுவாகும். இந்த சர்வதேச சந்தை மதிப்பு 300 மில்லியன் முதல் 400 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நிலவியல் மாற்றங்களால் உருவான இந்த விலைமதிப்பற்ற பொக்கிஷம் இலங்கையின் ரத்தினபுரி பகுதியில் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அமெரிக்காவின் அரிசோனாவில் உள்ள டக்சன் மாஸ்டர்பீஸ் ஜெம் சொசைட்டி இதன் பாதுகாப்பை பொறுப்பேற்றுள்ளதுடன் ஸ்டார் ஆஃப் பியூர்லேண்ட் திட்டத்தினூடாக இதன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லண்டன் சென்றபோது அரச நிதியை முறையற்ற வகையில் பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பான விசாரணை மன்றாடியார் நாயகம் விராஜ் தயாரத்தினவின் நேரடி கண்காணிப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளதாக வார இறுதி ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த வழக்கை மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப பீரில் நெறிப்படுத்தி வருகிறார். சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கான லண்டனுக்கு சென்ற குற்ற புலனாய்வுத் துறையின் விசாரணை அதிகாரிகளால் பெறப்பட்ட ஆவணங்கள் இதுவரை சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக லண்டனில் உள்ள வோல்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்தில் தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்கான ரணில் விக்ரமசிங்க சென்றபோது 16.6 மில்லியன் ரூபாய் அரச நிதியை முறையற்ற வகையில் பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டது. மேலும் இந்த விடயம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய சட்டமூலத்தை ரத்து செய்ய கோரி புதிய சட்டமூலம் முன்மொழியப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் எம்பிகள் சிலர் உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். இந்த நிலையில் குறித்த சட்டமூலத்திற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் 2 தீர்க்கமான மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2004 ஆண்டு முதல் 2010 ஆண்டு வரை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பதவி வகித்த எம் பிரேமஸ்ரீ, நவரத்ன பண்டார, நிஷாந்த தீபால் குணசேகர மற்றும் சமன் ஸ்ரீஹேரத் ஆகியோரால் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் 1988 ஆண்டு முதல் 2004 ஆண்டு வரை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த பியசோம உபாலி மற்றும் 1988 ஆண்டு முதல் 2000 ஆண்டு வரை பணியாற்றிய உபாலி சரத், டன்ஸ்டன், அமரஸ்ரீ ஆகியோரால் மற்றொரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 35 ஆண்டுகளாக தமது முழு வாழ்வையும் பொது சேவைக்காக அர்ப்பணித்துள்ளதாகவும் தற்போது ஓய்வூதியத்தையே வாழ்வாதாரமாக கொண்டுள்ளதாகவும் மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர். ஓய்வு பெற்ற உறுப்பினர்களும் சில மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மனைவிமாரும் தமக்கு கிடைக்கும்
சுமார் 60,000 முதல் 80,000 ரூபாய் வரையிலான ஓய்வூதியத்தை வைத்தே மருத்துவ மற்றும் அடிப்படை செலவுகளை கவனித்து வருவதாக தெரிவித்துள்ளனர். இந்த தொகை தற்போதைய நிலையில் போதுமானது அல்ல. எனவே இந்த சட்டம் மூலம் அரசியலமைப்புக்கு முரணானது என்பதால் இதனை நிறைவேற்ற நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு பெரும்பான்மை மற்றும் மக்களின் அங்கீகாரத்தை பெற சர்வசன வாக்கெடுப்பு அவசியம் என அறிவிக்க வேண்டும் என கூறியுள்ளனர். சமீபத்திய ஆண்டுகளில் ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு அரசாங்கமும் இலங்கையை உலக வரைபடத்தில் நிலைநிறுத்துவது குறித்து உரிய கவனம் செலுத்தாமல் அதன் உடனடி பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் மட்டுமே கவனம் செலுத்தியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கூறினார். கிரிபத் கொடையில் ஊடகங்களுக்கு பேட்டியளித்த அவர், கடந்த காலத்தில் செயல்படுத்தப்பட்ட பெரிய அளவிலான வளர்ச்சி திட்டங்களை விமர்சிக்க முடியும் என்றாலும் அந்த திட்டங்களின் நன்மைகளை எவ்வாறு திறம்பட பயன்படுத்துவது என்பது குறித்து இன்னும் சரியான மதிப்பீடு இல்லை என கூறியுள்ளார். வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் தற்போதைய நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். வடக்கு ரயில் பாதை இன்று முதல் பல இடங்களில் தற்காலிகமாக மூட முடிவு செய்யப்பட்டுள்ளது. மறுசீரமைப்பு பணிகளுக்காக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மகாவ அனுராதபுரம் ரயில் பாதை இன்று முதல் தற்காலிகமாக மூடப்படும் என்று ரயில்வே பொது மேலாளர் ரவீந்திர பத்மபிரிய தெரிவித்துள்ளார். அதேபோல் மகாவ ஓமந்த ரயில் பாதையை 26ஆம் தேதி முதல் முழுமையாக மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மதவாச்சி தலைமன்னா ரயில் பாதையின் மேம்பாட்டுப் பணிகளும் இன்று முதல் தொடங்கும் என்று திணைக்களம் கூறுகிறது. மகாவ ஓமந்த ரயில் பாதையில் உள்ள 5 ரயில் பாலங்கள் மாற்றப்பட உள்ளன. மேலும் காட்டு யானைகள் செல்வதற்காக கட்டப்பட்ட சுரங்கப்பாதையின் புதுப்பித்தல் பணிகள் ஒரே நேரத்தில் மேற்கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மருந்து ஒழுங்குமுறை ஆணையத்தின் விதிமுறைகளை மீறி செயல்பட்ட 3 தனியார் மருந்தகங்களுக்கு 9,50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த மருந்தகங்கள் மீது மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் மருந்துகளை விற்பனை செய்தல், உரிமம் இல்லாமல் மருந்தகங்களை இயக்குதல் மற்றும் மருந்தாளுநரை பணியமர்த்தாமல் மருந்தகத்தை இயக்குதல் ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. அதன்படி நீதிமன்றத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிக்கரவட்டிய பகுதியில் உள்ள ஒரு மருந்தகத்திற்கு 3 லட்சம் ரூபாய் அபராதமும், அம்பக்கோட்டையில் உள்ள தல்கஸ்பிட்டிய பகுதியில் உள்ள ஒரு மருந்தகத்திற்கு 5 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் குற்றத்தை ஒப்புக்கொண்ட கல்கமுவ பகுதியில் உள்ள மற்றொரு மருந்தகத்திற்கு 1,50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.